வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீடட் ஹேண்ட்பேக் பார்க்க போகிறோம். இது எந்த சைஸு பீட் வேணாலும் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் ஒன்று, சின்ன சைஸ் ஒன்று இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பெரிய பீடாக எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி சின்ன பீட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன பீட் எடுத்துருக்கிறேன், அதனால் சின்ன சைஸில் வந்திருக்கு. நீங்கள் பெருசாக ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல பெரிய பேக்கு கிடைக்கும் இதே பேட்டர்னில். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு சைடும் ரவுண்ட் பீட் போட்டுட்டு கீழேயும் மேலேயும் சீட் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு அண்டு ப்ரௌன் எடுத்திருக்கேன். அதே போலயே அடுத்த ஸ்டெப்பும் போட்டுக்குவோம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஆரஞ்சு கலர் போட்டுட்டு சென்டரில் சீட் பீட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 2 ஆரஞ்சு இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் 9 வர வரைக்கும் நம்ம செஞ்சுக்குவோம். இப்போ ஆரஞ்சு கலர் 9 இது பண்ணிட்டோம். 9 டேர்னிங் பண்ணணும். ஸோ இந்த லாஸ்ட்டில் மட்டும் ஆரஞ்சு கலரில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 9th ஒன்றில் டேர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்குவோம். ரவுண்ட் பீட், சீட் பீட், திருப்பி ரவுண்ட் பீட் போட்டு டேர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் இதை இப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லைன் கொண்டு போகணும். இதிலேருந்து நம்ம இதையே தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ ஹைட் நமக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட் நம்ம பண்ணிக்குவோம். இப்போ டேர்ன் பண்ணியாச்சு. டேர்ன் பண்ண ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு ப்ரௌன், ஆரஞ்ச், ப்ரௌன். இப்போ இந்த மாதிரி வருது இல்லையா, இதே தான் ஃபுல்லாக வரும். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற பீடில் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். சாரி, அங்கே வீடியோ கவர் பண்ண முடியல. லெஃப்ட் சைடில் இருக்கிற சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு ரைட் சைடு ஒரு ஆரஞ்சு கலர் பீட் போட்டுட்டு ஒரு சீட் பீடில் க்ராஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சும் ப்ரௌனும் போடணும். சீட் பீடில் க்ராஸ் பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் தான் இந்த லைன் ஃபுல்லாக போகும். இதே தான் ஹோல் இதுக்கும் கொண்டு போவோம். டோட்டல் 18 கவுண்ட் கிட்ட வரணும். ஸோ 18 கவுண்ட்டுக்கும் இதே சேம் ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஒவ்வொரு தடவையும் டைட்டாக இது பண்ணிக்கோங்க. அதே ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் இந்த மெத்தட்லேயே இந்த பேட்டர்ன்லேயே ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் லைன் போகுது. அடுத்து 4th 5th 6th ஆரஞ்சு கலரை கவுண்ட் பண்ணால் 18 வரணும் நமக்கு இந்த லைனில். நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம வந்துட்டு இப்படி மடித்து வச்சு பார்ப்போம். நமக்கு இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ எத்தனை கவுண்ட் வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் பீடை எண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 டோட்டல் 18 கவுண்ட் வருது. இப்போ நம்ம இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணால் நமக்கு இங்கே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த சைடில் வந்து கவர் பண்ணிக்கலாம். இதோட கவர் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இதில் வந்துட்டு நம்ம இந்த இதில் போட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் இப்படியே கண்டினியூ பண்ணுறதுனால
ப்ரௌனில் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌனில் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த ப்ரௌன் கலரை வந்து பேட்டர்ன் கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபினிஷ் பண்ணும்போதுட்டு இந்த லாஸ்ட் இதில் இந்த இதில் க்ராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ப்ரௌன் கலர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்று ப்ரௌன் ஆட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஈக்குவலாக எடுத்துகிட்டு போகணும், இந்த சைடு கொண்டு போகணும். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒன்று போட்டு நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. நம்ம அடுத்த லைன் போட்டுக்கலாம். இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று போட்டு க்ராஸ் பண்ணிட்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன், ரெண்டு சைடும். ரெண்டாவது ஹேண்டில் நான் இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் 2 ஹேண்டில் போட்டிருக்கேன். என்ன மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம், ஃபுல்லாக ஆரஞ்சு போட்டுக்கலாம், ஃபுல்லாக ப்ரௌனும் போட்டுக்கலாம். நான் இந்த பேட்டர்னில் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.